بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم مصارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசீரின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அல்லாஹுடைய அருளினால் 99ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது இலக்கிய நயத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே அதாவது 83வது ஆயத்திலிருந்து 86வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த இலக்கிய நயங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டிருந்தோம். அதிலே ஒரு சில ஆயத்துகளுடைய இலக்கியம் புழக்கப்பட்டது, என்ன விஷயத்திற்காக வேண்டி அதில் அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை கொண்டு வருகிறான் என்பதெல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் இந்த பாடத்திலே அதனுடைய தொடர், அதாவது இலக்கிய நயத்தினுடைய 2வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், தக்துலூன அன்ஃபுஸக்கும் என்பது சம்பந்தமாக, அதேபோல் அஃபதுமினூன, அதேபோல் ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா. எனவேதான் அந்த ஆயத்திற்கு நாம், அந்த வார்த்தைகளுக்கு நாம் அடையாளம் இட்டிருக்கிறோம். பாருங்கள், தக்துலூன அன்ஃபுஸக்கும், அஃபதுமினூன, ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த 3 வாக்கியங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் அடையாளமிட்டு காண்பித்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுக்கின்ற தலைப்பு என்ன? இந்த பாடம் 99. இந்த பாடத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இலக்கிய நயம் 2, அத்தன்கீர். அத்தன்கீர் நக்கீராவாக புழங்குதல், அதாவது நக்கீராவாக கொண்டு வருதல். இந்த பாடத்துல இந்த ஆயத்துகள்ல அந்த ஒரு விஷயம் வருகிறது, ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா என்பதாக. அந்த ஹிஸ்யுன் அந்த வார்த்தை வருது அல்லவா, ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா. ஹிஸ்யுன்ங்கிற வார்த்தையை நக்கீராவாக புழங்கப்பட்டதை பார்க்கும், தன்கீராக அது புழங்கப்பட்டிருக்கு. அப்போ தன்கீராக ஏன் புழங்கப்பட்டிருக்கிறது? இவ்வாறு தன்கீராக புழங்கப்படக்கூடிய காரணம் என்ன? என்னென்ன காரணத்திற்காக வேண்டி நக்கீராவாக புழங்குவார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் மேலோட்டமாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் அங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, பாடத்திற்குள் போவோம். இன்ஷா அல்லாஹ் நாம் விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தன்கீரு ஃபி கௌலிஹி. முன்னால் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. முதலாவது விஷயம், லா தஅபுதூன இல்லல்லாஹ் என்பதிலே சீகத்துல் ஹபர், ஹபருடைய சீகாவாக கொண்டு வரப்பட்டு அங்கு நஹியை நாடப்பட்டிருக்கிறது, தடையான ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தடை செய்வதை. 2வது, வக்கூலு லின்னாஸ் ஹுஸ்னன் என்பதிலே மஸ்தரை சிஃபத்துடைய இடத்திலே புழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அத்தன்கீர் நக்கீராவாக வருதல், ஃபி கௌலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சொல்லிலே, ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா. ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இழிவு கேவலம் தான் இருக்கிறது. லித் தஃப்ஹீமி வத் தஹ்வீலி, லித் தஃப்ஹீம் என்றால் பெரிதுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி, வத் தஹ்வீல் அதே மாதிரி எச்சரிக்கை, பயமுறுத்தாட்டுதல், இது போன்று அவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நக்கீராவாக புழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அரபி மொழியிலே நக்கீரா, மாரிஃபா என்பதெல்லாம் என்னது, முக்கியமான லொகத்துடைய உஸ்லூபுகளிலிருந்து, நடைமுறையிலிருந்து கட்டுப்பட்ட விஷயங்களாக இருக்கு. இது அரபியில ஃபசாஹத்தை கொண்டு வர்றதுக்கு, அதே மாதிரி ததப்புர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கலாமில் ததப்புர் விஷயம், சிந்திக்கிறது, யோசிக்கிறது, இது மாதிரி அழகு காண்பிக்கிறது, பல விஷயங்களுக்காக என்ன செய்யப்படும், இந்த வார்த்தைகள் புழங்கப்படும். பொதுவாக என்ன செய்யணும், அதை கொண்டு என்ன உதாரணமாக குரானுடைய தபீரில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், உதாரண நக்கீரா வரக்கூடிய இடம் இருக்குது, சில இடங்கள் இருக்குது. அதே மாதிரி மாரிஃபா வரக்கூடிய இடங்கள் பல இடங்கள்ல இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், ஒரு கலாம்ல ஒரு நயத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அந்த இடத்துல அந்த விஷயத்தை
ஒரு உணர்த்தி சொல்றதுக்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. அதை கூட என்னது அந்த இடத்துல என்ன செய்யப்படும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி இந்த இடத்துல இதனுடைய அழுத்தம் இதனுடைய அந்த அதாவது முக்கியத்துவம் இதெல்லாம் காமிக்கிறது. பொதுவா அப்படி கொண்டு வரது என்னன்னா, ஒரு ஒரு நோக்கத்துக்காகத்தான் என்ன செய்யப்படுது அவ்வாறு கொண்டு வரப்படுது. இல்லன்னா இதுல ஒரு அதாவது ஒரு கருத்து நோக்கமா இருக்கும். அதே மாரி ஒரு உயர்தரமான பலாகத்த அதுல நாடப்படும். அதே மாரி தாரிஃபா இருக்கட்டும், நக்கீராவ கொண்டு வந்தாலும் சரி, மாரிஃபா கொண்டு வந்தாலும், அது ஒரு அகராதி ரீதியான ஒரு போங்கு. அதுல வந்து என்னது அரபி மொழியில அதனுடைய விஷயத்துல ஒரு உயர்வு காட்டுறதுக்காக வேண்டி புழங்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல மாரிஃபா கொண்டு வரது, நக்கீராவ கொண்டு வரது இதெல்லாம் அடங்கக்கூடியது இருக்கு. இதுல நக்கீராவ கொண்டு வரது. ஒண்ணு வந்து என்னது தன்கீர் ஃபி கௌலிஹின்னா என்னது நக்கீராவாக கொண்டு வராங்கன்னு சொன்னா, அதுக்கும் சில நோக்கங்கள் இருக்கும். ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் உதாரணமா தாலீமுக்காக அதனுடைய கண்ணியத்தை காமிக்கிறதுக்காக நக்கீராவ கொண்டு வருவாங்க. அதை பெருசுபடுத்துறதுக்காக. உதாரணமா ஹுதன் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் கொண்டு வரான். தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஒரு ஆயத்து. இது வந்து எதுக்காக வேண்டி நக்கீராவ கொண்டு வரான்னு சொன்னா, அதாவது இதுல வந்து ஒரு ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நமக்கு விளங்க வைக்கிறதுக்கு. அந்த கண்ணியத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி மகத்துவத்தை என்ன செய்யுது காமிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யுது இந்த இடத்துல ஹுதன்கிற வார்த்தை கொண்டு வரப்படுது. அதாவது இந்த இடத்துல தன்கீர் நக்கீராவை கொண்டு வந்து ஒரு தாதீம் அதை மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்படுது. அதே மாதிரி சில இடத்துல என்ன செய்யறது இப்போ அல் ஹாக்கத்தும் அல் ஹாக்கா அப்போ ஹுதன்கிற வார்த்தையின் மூலமா என்ன நடப்படுது ஒரு மகத்துவத்தை ஒரு அதாவது உயர்வுபடுத்தி காமிக்கிறத விரும்புறாங்க. அதே மாதிரி ஹவுஃப் அதாவது இதை கொண்டு நினைச்சுவாங்க அதாவது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உதாரணமா ஹூபன் என்பதாக சொல்லப்படுது. வாத்துல் யதாமா அம்வாலஹும் வலா தத்தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப் வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும் இன்னஹு கான ஹூபன் கபீரா. அப்ப இங்கேயும் என்னது அதே தாவீம் தான். ஆனா அங்க வந்து கண்ணியத்தை உயர்வை காட்டுறதுக்காக வேண்டி வந்துச்சு. இங்க வேறொரு விஷயத்தை வந்து என்னது மிகைப்படுத்தி காமிக்கிறது. வெறுப்புடைய விஷயத்தை உயர்த்தி காமிக்கிறது. இது ஒரு வெறுப்பான விஷயம் அப்படிங்கிறது. அதாவது அலீம்ங்கிறது பொதுவா கபீரை விட உயர்ந்தது. கபீருங்கிறது கூட மேலானதான் எனது அலீம்ங்கிற வார்த்தை. அப்ப அந்த இடத்துல என்னதுன்னு சொன்னா, இது பெரிய ஒரு பாவம், பெரிய ஒரு தவறு என்பதாக சொல்றதுக்காக, அதுல வந்து அதாவது ஒரு வெறுப்பை, ஒரு கடினத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல புழங்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி சில இடங்கள்ல, "இன்னல்லதீன யஅக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா" என்பதாக வருது. இந்த இடத்துலயும் அதே மாரி தான். அதாவது நக்கீராவ கொண்டு வந்து ஒரு விஷயத்த உணர்த்த விரும்புறாங்க. ஏன்னா, எல்லாமே என்னது சில இடத்துல வெறுப்பு காட்டுறதுக்காக வேண்டி, சில இடத்துல அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி, சில இடத்துல கண்ணியத்தை உயர்வுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி, அதே மாரி "வஜா ஸஹரத்து ஃபிர்அவுன் காலு இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன்" என்பதாக வருது. அப்ப அஜ்ரன் அப்படிங்கிற வார்த்தை புழங்கப்படுது. இந்த இடத்துலயும் அதே மாரி தான். அதான் இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் மூலம் என்னது, ஒரு விஷயத்தை இவ்வாறு ஒவ்வொரு இதுலயும் சரி, அதாவது ஒரு நெருக்கத்தை, அவங்க 2 பேருக்கு மத்தியில உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி, அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயங்களா என்ன செய்யப்படுது, காட்டப்படுது. நக்கீராவின் மூலமாக தஅலீமை கா நாடப்படுது. அதாவது ஒரு பெரிதிப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த காரணத்துக்காக என்ன செய்யப்படும், சில இடங்கள்ல தன்கீராக, நக்கீராவ கொண்டு வராங்க. அதே மாரி நவ்இய்யத் வகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக பிகஷாவத்தன் வருது. "ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அபுசாரிஹிம் கிஷாவா வலஹும் அதாபுன் அதீம்" என்பதாக வருது. இங்க வந்து அதாபுன் அப்படின்னு ஒரு வருது. "வலா யஹ்ஸுனுக அல்லதீன யுஸாரிஊன". இப்ப இந்த இடத்துல வந்து என்னது ஒரு நவ்இயத் ஒரு வகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப இந்த இடத்துல வந்து தாலீம் அதாவது மிகைப்படுத்தி காமிக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு வகைப்படுத்தி காமிக்க 2மே என்னது 2க்காகவும் கொண்டு வரப்பட்டிருக்கு என்பதாக சொல்லலாம். ஏன்னா வந்து என்னது இதுல வந்து அதாவது மறுமையுடைய அதாப் இருக்குது. அது வந்து வேதனையினுடைய ஒரு வகை. அதாபுன் அலீம் அப்படின்னு சொல்றதுல, வலஹும் அதாபுன் அலீம் அப்படின்னா என்ன? அதாவது மறுமையுடைய வேதனையில, அதாவது மறுமையுடைய வேதனை என்பது வேதனையிலிருந்து ஒரு வகை தான். அது வந்து என்ன செய்யப்படாது, உலகத்துடைய அதாப் மாரி என்னது நம்ம அறியப்படாத ஒன்று. அது அறியப்படாது. எது? மறுமையுடைய வேதனை எப்படிங்கிறது அறியப்படாது. ஆனா வேதனைகள்லேருந்து ஒரு வகை. ஒரு வகையான
வேதனை தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி, அந்த வகையை காண்பிக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது, தஹ்வீல் ஒரு அச்சமூட்டுறது இதுவும் இருக்குது, ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அதனால சொன்னாங்க, அதாவது பொதுவாக வந்து தன்வீன் கொண்டு வர விஷயம் இருக்குத 4க்காக வேண்டி சொல்லுவாங்க. ஒன்று வந்து நவ்இயத் வகைப்படுத்தி காமிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து என்னது அதை வந்து அச்சமூட்டி ஒரு எச்சரிக்கை செய்கிறதுக்காக வேண்டி. இந்த ரெண்டும் என்னது, அதாவது ரொம்ப பொருத்தத்தில் தோதுப்படுத்துறது ரொம்ப கடுமையாக இருக்கும் தனாசுபில். அதே மாதிரி முதலாவது நவ்இயத்து, ரெண்டாவது பயமுறுத்துறது, அதாவது ரெண்டு விஷயம். இது ரெண்டும் பலீக், அதாவது இது வந்து என்னது கொஞ்சம் உயர்ந்த ரகமான பலாகத்தை கொண்டதாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சையிபி மின சமாயி ஃபீஹி லுலுமாத், இதில் என்ன சொல்கிறாங்க, இதுலேயே வந்து என்னது மலையினுடைய ஒரு வகைப்படுத்தி காமிக்கிறது. அதே மாதிரி இதில் வந்து என்னது மிகைப்படுத்தி ரெண்டு விஷயமே இருக்குது. பெரிதுபடுத்தி காமிக்கிற விஷயம் இருக்குது, வகைப்படுத்தி காமிக்கிறது இருக்குது. அதுவும் மலையிலேருந்து ஒரு வகை ஷதீதான ஒரு வகை இருக்குது அப்படிங்கிறது இங்கே என்னது எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுது. அதாவது மலைங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று, அதனுடைய வகைகளிலிருந்து இது ஒரு வகை என்பதாக சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக நவ்இயத்துக்காக ரெண்டாவது கொண்டு வரோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முபாலகாக்காக கொண்டு வரப்படும். முபாலகானா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி. உதாரணம் லவ்மத் லாயும் என்பதாக சொல்றது. யா யுஹல்லதீன ஆமனு மையர்த்தத்த மின்கும் அன் தீனி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரின் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி வலா யகாஃபூன லவ்மத் லாயிம் ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. அப்போ இந்த இடத்துல என்னது லவ்மத் லாயிம் என்ற ஒரு வார்த்தை வருது. இந்த இடத்துல என்னது லாயிம் அப்படிங்கிறது வந்து முபாலகாக்காக சொல்லப்படுது. லவ்மத்த லாயிம், அப்போ இந்த இடத்துல முபாலகா தான், ரெண்டு முபாலகா, அதாவது முபாலகா அதிகப்படுத்தி காமிக்கிறது. அதாவது அதாவது லவ்முடைய அந்த திட்டுதலுடைய பயம் என்பது பயத்தை முழுமையாக நினைச்சிருது, முற்றிலும் போக்கிறது. முற்றிலும் அதாவது ஹவுஃப், அந்த திட்டு வாங்குவோமேங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட உள்ளத்துல இல்லாமல் போயிடும். எல்லா விதமான லௌமத்தை விட்டும் என்னது அதனுடைய பயங்களை விட்டும் நீங்கிய ஒன்று என்பதாக சொல்ல வராங்க. அப்போ என்னது லவ் வலா யஹாஃபுன் லௌமத் லாயிம்னா எந்த விதமான பயத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அஞ்ச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான். அப்போ சொல்றதுக்காகத்தான் இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, லௌமத் லாயிம் இந்த முபாலகாக்காக வேண்டி சொல்லப்படுது. அன்சல்னா மினஸ்ஸமாஇ மாஇன் பிகதரின் ஃபஸ்கன்னாஹு ஃபில் அர்தி வ இன்னா அலா தஹாபின் பிஹி லகாதிரூன். இந்த இடத்துல அப்படிதான், அதாவது பல வகைகள் பல வழிகள் இருக்குங்கிறத காமிக்குது. அதாவது நக்கீராவை கொண்டு வந்து என்னது இது வந்து பல வழிகள் என்ன செய்ய முடியும், நம்மளால் இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல நக்கீராக கொண்டு வரப்பட்டது. அப்போ என்னது ஒன்றும் இஸ்பாத்துடைய விஷயம், அதே மாதிரி முபாலகா, அதாவது ஒன்று மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்கு, அதாவது அதிக அதாவது செல்ல வைப்பதில் பல விஷயங்கள் பல வழிகள் என்ன செய்ய முடியும், நம்மளால் அதை போக்கிவிட முடியும் என்பதை சொல்றதுக்காக வேண்டி அங்கே புழங்கப்படுது. அதே மாதிரி 4வது தஹ்கீர், அதாவது கேவலப்படுத்துறதுக்காக புழங்குவாங்க. உதாரணம் வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாசி அலா ஹயாத்தின் மினல்லதீன அஷ்ரகு யவத்து அஹதும் லவ் யுஅம்மர் அல்ஃப ஸன வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹிஹி மினல் அஸாபி யுஅம்மர் வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன். இப்போ இந்த இடத்துல என்னது தனிப்பட்ட ஒரு வகையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. எதுக்கு, தஹ்கீருக்காக வேண்டி, இந்த இடத்துல கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி. அப்போ ஹயாத்தை நக்கீராவை கொண்டு வந்து என்னது அதை கொண்டு என்னது தனிமை அப்படிங்கிறதையும் காட்ட விரும்புகிறாங்க. இது ஒரு வகையான. அடுத்ததாக என்னது இந்த இடத்துல கேவலத்தை, அதாவது அப்படி விரும்புகிறவங்க என்னது கேவலத்தை காட்டுறதுக்காக ஹயாத், அந்த வாழ்க்கையே கேவலமான வாழ்க்கை என்பதை என்ன செய்யுது அறிவிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது அறிவிக்கிறதுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த இடத்துல ஹயாத்துங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கு. கொண்டு வரப்பட்டு என்னது அது வந்து என்னது எந்த ஒரு கண்ணியம் கொண்ட வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத காண்பித்து தஹ்கீருக்காக அங்கே புழங்கப்பட்டிருக்குது. அடுத்ததுக்காக தக்லீலுக்காக 5வது குறைவுபடுத்தி காமிக்கிறதுக்காக புழங்குறது. பல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வல் பஷ்ஷிரி ஸாபிரீன். கலீல், அதாவது இந்த இடத்துல கில்லத் நக்கிராவுடைய வகையிலிருந்து கட்டுப்பட்டது. இதில் வந்து என்னது வலக்கது ஆத்தீனா தாவூத சுலைமான இல்மா. அப்போ இதில் தக்லீல், இந்த இடத்துல என்னது என்ன கொடுத்தங்கிறது அல்லாஹ்க்கு தான் முழுமையாக இருக்குது. மற்றதில் என்னது எல்லாருக்கும் குறையுதான், எல்லாமே குறைவுள்ளது. அப்போ இந்த இடத்துல தன்வீன் இருக்கிற தக்லீலுக்காக, அதாவது குறைவுபடுத்தி காமிக்கிறதுக்காக வருது.
குறைவுபடுத்தி காமிக்கிறதுக்காக சொல்லப்படுது. அப்ப அதே மாதிரி மேலேயும் சொல்லும்போது என்னது, இந்த ஹயா அதாவது குறைவுபடுத்தி காமிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் புழங்கப்படுது. அப்போ இந்த தன்கீரா கொண்டு வரதுல ஒரு வகை என்ன, ஒரு விஷயத்தை குறைவுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி, அப்போ அது வந்து குறைச்சி காமிக்கிறதுக்காக புழங்கப்படும். இப்படி என்னது, தன்கீருடைய விஷயத்துல அதை குறைத்துக்கு, அதாவது 5 வகையாக அது புழங்கப்படுது. ஒன்றும் தக்லீல், குறைத்து காட்டுவதற்காக வேண்டி. அடுத்ததாக தஹ்கீர், இழிவுபடுத்தி காமிக்கிறதுக்காக புழங்கப்படுது. அதே மாதிரி அடுத்து முபாலகாக்காக வேண்டி புழங்கப்படுது, நக்கீராவாக கொண்டு வரப்படுது. அடுத்து நவிய தன்னுடைய வகைகளை பிரித்து காட்டுறதுக்காக வேண்டி புழங்கப்படுது. அதே மாதிரி முக்கியமான ஒரு வகையான தாலீம், அதாவது பெரிதிப்படுத்தி காமிக்கிறது, அதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுது, புழங்கப்படுது. அப்போ இத்தனை வகைகள் என்ன செய்யப்படுது, இந்த தன்கீரானது புழங்கப்படுது. அந்த அடிப்படையில் தஃப்ஹீமி ஒத்தஹ்வீலி, தஃப்ஹீம் என்றால் பெரிதிப்படுத்தி காமிக்கிறது, ஒத்தஹ்வீல்னா எனது எச்சரிக்கை, பயமுறுத்தாட்டுதல், இதுக்காக வேண்டி ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துனியா என்பதாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து தக்துலூன அன்ஃபுசக்கும் அப்பர் அன் கத்லில் கைரி பி கத்லின் நஃப்சி, பிறரை கொலை செய்வதை வந்து எவ்வாறு தாபீர் செய்யப்பட்டுள்ளது, ஒப்பீரன்னு சொல்லி சொல்லலாம். எவ்வாறு தபீர் செய்யப்பட்டுள்ளது, பி கத்லின் நஃப்சி, நஃப்ஸை கொலை செய், தன்னைத்தானே கொலை செய்வதை கொண்டு தாபீர் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அடுத்தவர்களை கொலை செய்வதை தன்னைத்தானே கொலை செய்வதை போன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீ அன்னமன் அராக்க தம கைரிஹி, நான் எவர் அடுத்தவருடைய இரத்தத்தை ஓட்டுவாரோ, அதாவது அடுத்தவரை கொலை செய்வாரோ, பக்க அன்னம அராக்க தம நப்சிஹி, அவர் தன்னைத்தானே கொலை செய்தவரை போன்று ஆவார். பிறரை கொலை செய்வது அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே கொலை செய்தவரை போன்றவர் ஆவார். ஃபஹுவ மின் பாபில் மஜாசி லி அதுனா முலாபசத்தின், அப்போ இது வந்து மஜாஸுடைய பாபில் இருக்கு, மஜாஸுடைய அந்த வகையில் கொண்டு வந்திருக்கோம். லி அதுனா முலாபிசத்தின் என்னது, அதனுடைய அதாவது தொடர்புல மிகவும் குறைந்த ஒரு தொடர்பை இருப்பதன் காரணமாக, அதாவது ஓரளவு குறைந்த ஒரு கொலாபரேஷன், குறைந்த ஒரு கலப்படம் இருப்பதனால. முலாபசத்துல அதோட கலப்பு சரி, குறைந்த ஒரு கலப்பினுடைய மிக குறைவு, இது பெரிய அளவில் நினைச்ச முடியாது, எதிர்பார்க்க முடியாது, சாதாரண சின்ன ஒரு கலப்பு இருக்கு. அதனால என்னது, அடுத்தவங்களை கொள்றதுன்னா மஜாஸுங்கிறது இதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வேற ஒரு மானா நாடப்படும், அதை கொண்டு வேற ஒரு மானா பொருள் நாடப்படும். ஆனால் என்னது, இதில் வந்து இஸ்தியாரானா என்ன, இதில் முஷாபகத் இருக்காது, மஜாஸ்னா முஷாபகத் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கிறதுனால, கலப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல மஜாஸா கொண்டு வந்திருக்காங்க. தக்லூன் அன்ஃபுசக்கும்ங்கிறத நீங்கள் உங்களை கொலை செய்வது கிடையாது, உங்களுடைய சகோதரர்கள் மற்றவர்களை கொலை செய்வது இருக்குத, அங்கே உங்களை நீங்களே கொலை செய்வதை போன்றுங்கிற அந்த மஜாசுடைய புழக்கத்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கு புழங்கப்பட்டிருக்கிறது. அஃபத்து மினூன அல் ஹம்சத்துல் இன்காரி தௌபிஹி, அஃபத்து மினூன நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா, அஃபத்து மினூன பிபாதுல் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அப்போ இந்த இடத்துல இந்த அலிஃபுடைய நிலையை பார்த்தோன்னு சொன்னால், இந்த அலிஃபை பொறுத்த வரைக்கும் இன்காருக்காக வேண்டி, இந்த ஹம்சா இருக்குது எதுக்காக வேண்டி, ஒரு விஷயத்தை முழுமையாக மறுக்கிறதுக்காக வேண்டி, அதாவது நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், நீங்கள் செய்கிறது பெரும் தவறு, அப்படி செய்வது பெரும் பாவத்திற்குரியது அப்படிங்கிறதுக்காக காட்டுவதற்காக என்ன செய்யப்படுது, இங்கே கொண்டு வரப்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து இஸ்திஃபாம நாடப்படாது. அஃபத்து மினுங்கிறத கொண்டு இஸ்திஃபாம், அதாவது இஸ்திஃபாம் நாடுறது, கேள்வி கேட்குற வாக்கியத்தை நாடுறது கிடையாது. இங்கே வந்து என்னன்னு சொன்னா, விளக்கத்தை அதே மாதிரி தலபுல் ஃபஹம் தலபுல் இல்ம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதை நாடுறது அல்லது ஒரு விளக்கத்தை நாடுறதுங்க நோக்கம் கிடையாது. இங்கே நாடுறது என்னன்னு சொன்னால் இன்காரி தௌபீஹ்னு சொல்லுவாங்க, அதாவது கேவலப்படுத்துறது, அதாவது நீங்கள் செய்யக்கூடாது, அது நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு கேவலமான செயல் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. அப்போ அதுக்கு பிறகு நிகழக்கூடியது வந்து ரொம்ப கேவலம்ங்கிறத காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்படுது. அதை செய்யக்கூடியவன் திட்டுதலுக்குரியவன், அவன் சாபத்திற்குரியவன்கிற விஷயத்த சொல்றதுக்காக வேண்டி. உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அத்தஅபுதூன மா தன்ஹிதூன், நீங்கள் உங்கள் கையால் எதை செதுக்குகிறீர்களோ
அதையே நீங்கள் வணங்குகிறீர்களா? தாபுது நீங்கள் வழிபடுகிறீர்களா? மா தன்ஹித்துன் எதை நீங்கள் கையால் செதுக்குறீங்க, நீங்க தான் அதை உருவாக்குறீங்க, நீங்க தான் அந்த சிலைகளை செய்கிறீர்கள், செய்துவிட்டு நீங்களே அதை வணங்குகிறீர்கள் அப்படின்னா நான் வணங்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய செயல் திட்டுக்குரிய, சாபத்திற்குரிய, பழிப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி. அதே போல சொல்லப்படுது இன்னொரு ஆயத்தில் சொல்லும்போது கைரல்லாஹி ததுஊன், அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் நீங்க என்ன செய்றீங்க, எதிர் அழைக்கின்றீர்களா? அல்லாஹ் அல்லாத விஷயங்களை அழைக்கின்றீர்களா? அப்ப என்னது இந்த இடத்துல இன்காரி தௌபீஹ், அதாவது நீங்க செய்யறது இந்த அலிஃப் வருத, அது வந்து இஸ்திஃபாம், ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கு அல்லது ஒரு இல்மை தெரிஞ்சு கொள்றதுக்கு அல்ல, மாறாக அல்லது ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு. அது கேட்குறோம்ல உதாரணமா ஃபஹிம்த கலாமி, விஷயத்தை விளங்குனியா, இந்த இடத்துல ஒரு கேள்விக்கா விளங்குனியா விளங்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அல்லது அஹுவ ரஜுலா மனிதனா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, மனிதனா இல்லை மனிதன் இல்லையா விலங்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தஃபல் ஹாதா, நீ இதை செய்வியா என்பதாக கேட்கும்போது இது நீ செய்வியாங்கிற ஒரு தலப், அவர்கிட்ட இதை கொஞ்சம் செஞ்சு கூட என்பதாக கேட்குற மாதிரி ஆச்சு. ஆனால் இங்கே வந்து நோக்கம் என்ன, இங்கே நோக்கம் வந்து தலபு நாடுறதோ அல்லது வந்து ஒரு இல்மை தெரிஞ்சு கொள்றது நோக்கம் கிடையாது, மாறாக மறுக்கிறது. அதாவது இவ்வாறு செய்யாதீர்கள், நீங்க கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நிராகரிக்கிறீங்களே, அப்படிப்பட்ட செயலை செய்யாதீர்கள்னு சொல்லி சொல்லி அதை மறுத்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்டது, கேவலமானது. அது இன்காரி தௌபீஹ்ங்கிறது நீங்க செய்யறது கேவலமானதுன்னு சொல்லி கண்டிப்போட என்ன செய்யறது, அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹம்சா என்ன செய்யப்படுது, புழங்கப்படுது. அப்போ துமினூன பிபாதில் கிதாபிங்கிறதுல அதை முழுமையாக மறுக்கிறதுக்காக, அதை அவங்கள வெறுக்க வைக்கிறதுக்காக என்ன செய்யப்படுது, இந்த ஹம்சாவை கொன்றப்படுது. அப்போ அதுக்காகத்தான் என்னது அஃபத்து மினூன அல் ஹம்சத்து லில் இன்காரி வ தௌபீஹி, அதாவது இன்காரி தௌபீஹி, அதாவது கேவலத்தினுடைய அதாவது கேவலத்தை மறுப்பதற்காக இன்காரி தௌபீஹினா, அதாவது அவங்கள மறுக்கிறது, ஆனால் எப்படி கேவலமான இழிவோடு அவங்கள என்னது மறுக்கிறதுக்காக இந்த வார்த்தை வழங்கப்படுகிறது. அப்போ அதுக்காக தான் இந்த ஹம்சா கொண்டு வரப்படுது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரி இது மாதிரி பல இடங்களில் குரானில் ஹம்சாவை கொண்டு என்னது அல்லாத நம்ம கூட அதாவது அகைரல்லாஹி ததுஊன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத்தி, நீங்கள் ஜாஹிலியத்துடைய ஹுக்குமை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இப்படி தபுகூன் அதையா நீங்கள் தேடுறீங்க, இப்படி இப்படி ஒவ்வொரு விஷயம் எதுக்காக வேண்டினா அதில் வந்து எச்சரிக்கைக்காக வேண்டி நீங்கள் என்னது அதை விட்டு விலகி கொள்ளுங்கள், அதை விட்டு விலகி கொள்ளுங்கள், அதன் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக என்ன செய்யப்படுது, அவ்வாறு கேட்கப்படுதே ஒழிய வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல முழுமையாக மினு நபி பாதுல் கிதாபி தக்ஃபுரு நபி பால் அப்படிங்கிறத மறுக்கிறதுக்காகத்தான். அப்போ இந்த இடத்துல 3 விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஒன்றாவது தன்கீர், அதாவது நக்கீராவாக எதுக்காக கொண்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு விஷயத்தை பெருதிப்படுத்தி காமிக்கிறதுக்கும், எச்சரிக்கை அவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு ஒரு பயமுறுத்தாட்டு ஏற்படுறதா ஹிஸ், இழிவு ஏற்படும்ங்கிறத அங்கே தெள்ள தெளிவாக சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களை நீங்களே கொலை செய்றீங்கிறது, உங்களை கொலை செய்யறது அடுத்தவங்களை கொலை செய்யறது கூட உங்களை நீங்கள் கொலை செய்கிற மாதிரி தான் சொல்லி மஜாசுடைய ஒரு இடம்பாடு இருப்பதனால அதை கொண்டு வரப்படுது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன, தௌபீஹியுடைய அடிப்படையில் இன்கார் செய்யப்படுது, அதாவது கேவலமான செயல் நீங்கள் செய்கிறது அதை முற்றிலும் ஒழித்து விடுங்கள் என்று சொல்றதுக்காக இந்த ஹம்சா இன்காரி தௌபீஹுக்காக வரப்பட்டிருக்கு. ஆக இதில் குரானுடைய நம்ம சொன்ன மாதிரி குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையானதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை கொண்டு நமக்கு முழு படிப்பினையை தருவானாக, நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.